கண்டனம் பண்ணி ஒரு வீடியோல பேசியிருந்தார். இவங்க எல்லாம் கல்லனுங்க, திருடனுங்க, கட்டின பொஞ்சாதி கூட வாழல, இஷ்டப்படி வாழறானுங்க, பொய் உபதேசங்களை பண்றானுங்க, கால் சட்டை போட்டுட்டு கூட ஆராதனை செய்யலாம், இதெல்லாம் பேசினப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் ஒரு வீடியோ போட்டார். அந்த தேவ மனுஷர்ல எதிர்த்து இப்படி போஸ்ட் போட்டிருக்கான்னு போய் பார்த்தா அந்த தேவ மனுஷர்ல குறித்து அவ்வளவு ஈனத்தனமா எழுதி கமெண்ட்ல போட்டிருக்கான். இவங்களை பின்பற்றி போகிற எச்சைகள்னு எழுதி இருக்கிறாங்க. அகஸ்டின் ஜெபகுமாரன்களை குமாரின்னு ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறான். மினிமம் வெல்னு இவ்வளவு பேசியிருக்கிறான். என்ன ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்னதுன்னா, இவங்களை குறித்து தப்பா பேசல, வசனத்தின்படி இவங்க பண்றது தப்புன்னு தேவ மனிதர்கள் சொல்லும் போது அந்த தேவ மனுஷர்களுக்கு இவர்கள் கொடுக்கிற பட்டம் அந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். தெருபுருகி நாய் மாதிரி பேச வச்சிருக்கேன். அப்பதான் புரிஞ்சுக்கினேன் இவனை மாதிரி ஆளுகளுக்காக தான் என்ன ஆண்டவர் நேர்ந்து விட்டுருக்கிறார், மிச்சம் வச்சிருக்கிறார் நான் புரிஞ்சுக்கினேன். எச்சேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தான். எச்சேனா என்ன தெரியுமா? சென்னை. இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்பு சகலத்தையும் வெல்லும். எப்படி வெல்லும்? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் தூக்கமும் என்னோட தூக்கமும் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறும்? நம்ம வீட்டு பக்கத்துல குடும்பமா என்ன பண்ணுவாங்க, ஒரு வேனு பிடிச்சி பாத்திரம், அடுப்பு, கேஸ் ஸ்டவ், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வாங்கிக்கிட்டு குடும்பமா பிள்ளைகள் ஒரு 10-15 பேர் ஒரு வேன்ல ஏறுவாங்க. எங்கன போறியா, எங்கக்கா போறியா அப்படின்னா, சாமி கும்பிட போறோம். சாமி கும்பிடையா? ஏன்? அதுக்கு எதுக்கு வேனு? இந்த இருக்கு பக்கத்துல கோயில், அதுக்கு நடந்தே போலாமே. அது என்ன சாமி கும்பிட? ஒருவேளை ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, இப்ப உதாரணத்துக்கு திருச்செந்தூர், சென்னையில இருந்து திருச்செந்தூர் போறீங்க, இல்ல திருவண்ணாமலை போறீங்க, இந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற அப்படி போறீங்களோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு ஊர் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பஸ் வசதி கூட இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க குலசாமி, எங்க குலசாமி கோயிலுக்கு என்ன பண்றோம், குடும்பமா போய், அது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருந்து அவங்க சொல்ற குலசாமி கோயில் 400-500 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும். குலசாமி கோயிலுக்கு போய் என்ன பண்ண போறோம், கிடா வெட்டி பொங்க வைக்க போறோம். அந்த மாதிரி கிறிஸ்தவத்துல ஒரு சம்பவம், என்னோட சாட்சி, என் கூட இருந்த ஒரு நண்பர், அவர் இன்னைக்கு வரை என்ன பண்ணிட்டு இருக்காப்புலன்னா, குலசாமி கோயிலுக்கு போற மாதிரி 150 கிலோமீட்டர் வாரம் ஒரு சர்ச்சுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காப்புல. அவர் அந்த மாதிரி 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வாரம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன, அதை நான் சொல்லிட்டேனாவே, இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோட ஆல்டர்ல நின்று, சாஞ்சபராஜி கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கிறான், அவன் ஆடுகிறான், அவன் குதிக்கிறான், இந்த மாதிரி கிரிட்டிசைசம் பண்றவங்களை விட்டுருங்க. மாதிரி பக்கத்து சபையில அந்த பாஸ்டர் இப்படி, இந்த யூடியூப்ல இவரு அப்படி, இவரு அப்படி, இப்படின்னு சொல்லி எச்சைகள். யார் எச்சைகள்? சரி, அவங்கள விட்டுருங்க. அவங்கள மாதிரி நபர்களை மேடை ஏத்துற திருச்சபை போதகர்கள், உங்க திருச்சபை என்ன ஆகணும், குலசாமி கோயிலா மாறணும். நம்ம சபை குலசாமி கோயிலா மாறணும். எப்படி? ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அப்ப நான் பேங்க்ல கார் லோன் செட்டில்மெண்ட் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கிப் ரேசிங், சென்னையில லோன் எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த காரையும் எடுத்துக்கிட்டு வேற ஏதாவது ஒரு ஊருக்கு என்ன பண்ணிடுவாங்க, இல்லைன்னா அவங்க இங்க சென்னையிலே இருப்பாங்க, கார் மட்டும் என்ன இருக்கும்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட வெஹிக்கிள் ட்ரேஸ்அப் பண்ணி போவேன், செட்டில்மெண்ட் பேசுவேன். பேசிட்டு சரண்டர் எடுத்தாங்கன்னா சரண்டரு, சீஸ் பெரும்பாலும் பண்றது இல்லை. இந்த மாதிரி இதுதான் ஜாப். அப்போ நாங்க 2 பேர் என்ன பண்றோம், செங்கோட்டை, சென்னையில இருந்து செங்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல ஏறி செங்கோட்டையில போய் இறங்கி, அங்க ஒரு வெஹிக்கிள், செங்கோட்டையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கிராமத்துல சென்னையில லோன் எடுத்த ஹோண்டா அக்கார்டு ட்ரேஸ்அப் பண்ணிட்டோம். என் கூட வந்தவர் பலே கில்லாடி, உட்கார்ந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுவாப்ல, பயங்கரமா ட்ரேஸ்அப் பண்ணுவாப்ல. நானும் ஸ்கிப் ரேசிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிளஸ் ஃபீல்டு ஒர்க்கு.
போனோம். அதே மாதிரி அந்த காரை என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். அப்படி எட்டி பார்த்தோம், வளவுக்குள்ள நிக்கி. சரி, இப்பவுமே உள்ள பூந்து என்ன பண்ணிடலாம், ஏன்னா எங்ககிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு. ஒருவேளை அவங்க வைக்கிள் சாவி தரல அப்படின்னாலும் ஹைப்போத்திகேஷன் பேங்கை பொறுத்தவரை 2 கீயுமே கஸ்டமர் கிட்ட போயிடும். அவர் கீயே தரலனாலும் உடைச்சி கார் எடுக்கிற அளவுக்கு ஆர்டர் காப்பி இருக்கு. கூட வந்தவர், அவருக்கு கார் ஓட்ட தெரியாது, அவர் ஸ்கிப் ரேசிங் மட்டும்தான், அதுல கில்லாடி என்கிட்ட கேட்குறாப்புல, உள்ள போயிடுவோமா, போய் என்ன பண்ணுவோம், எப்படியும் நம்ம கோர்ட் ஆர்டர் இருக்கும்போது 100க்கு ஃபோன் அடிச்சாலும் என்ன ஆனாலும் போலீஸ்கார ஏக்கலே வந்து சாவியை வாங்கி கொடுத்துருவாங்க. நான் 100க்கு ஃபோன் அடிக்கவான்ட்டு நிற்கிறாப்புல. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இதோ பாருங்க சார், என்னதான் ட்ரெயினில் வந்தாலும் எனக்கு இப்போ மண்டை கிறுகிறுன்னு வருது. இப்போ காரை எடுத்தோம்னா மணி எத்தனை மணி, 10 மணி. நாங்கள் ரூமில் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அங்கே காரை எடுத்து இன்வென்ட்ரி ஃபில் பண்ணுறதுக்கு அப்படி இப்படின்னு 1 மணி நேரம் ஆயிரும். போலீஸ்கார இயக்கெல்லாம் வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆயிரும். திரும்ப நோட்ரி வாங்கணும். நோட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்து, அவங்க நோட்ரி பப்ளிக் ஏதாவது கோர்ட்டில் வாசல்லையாவது இல்லை எங்கேயாவது நோட்ரி தெரியும் இல்லையா, அதையும் என்ன பண்ணணும், இந்தான்னு காரை நம்ம செங்கோட்டை அந்த தென்காசியை தாண்டி எடுத்துட்டு வர்றதுக்கு 1 மணி 2 மணி ஆயிரும். எனக்கு தூக்க கலக்கமா இருக்கு. தென்காசி டு மதுரை வர சிங்கிள் ட்ராக்கு, ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர்லாம் சிங்கிள் ட்ராக்கு, செம டயர்ட் ஆயிடுவேன். வண்டி வேற உண்டா அக்காடு, போண்டா அக்காடு. இல்ல சார், திருநெல்வேலி போயிட்டாங்க திங்கக்கிழமை. ஓகே, தேங்க்ஸ். கார் வேற ஏதோ ஸ்விஃப்ட் டிசைர், ஸ்விஃப்டா இருந்தா பரவாயில்ல, இல்ல ஹோண்டால எத்தனையோ மாடல் இருக்குது, ஹோண்டா அக்காடு. எங்கேயா கொண்டு போய் சொருவி விட்டேன்னா காஸ்ட்லி காரு. அப்போ என்ன, நம்மளுக்கு என்ன ஒரு டேர்ம்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா மொபைல்ல இத்தனை மணிக்கு வைக்கிள் எடுக்கிறோம், போட்டோலாம் எடுக்கிறோம், அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டைம், இப்போ நம்ம சென்னையில் இருக்கிற யார்டில் கொண்டு வந்து போடுறோம் அப்படின்னா ஒரு 12 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம் 20 மணி நேரம் இதுக்குள்ள. ஏன்னா இங்க காஸ்ட்லி காரு ஓட்ட ஆசைப்பட்டு, காஸ்ட்லி காருன்னு இல்லை, எந்த காரா இருந்தாலும் ஓட்ட ஆசைப்பட்டு நம்ம ரவுண்ட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம போயிருக்கிறது கார் எடுக்க போயிட்டு, அந்த ஆளை இருங்க எங்க பாட்டியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரேன், எடைக்குடி போயிட்டு வரேன், திருநெல்வேலி அப்படியே தென்காசியில இருந்து திருநெல்வேலிக்கு தெசமலைக்கு வண்டியை விட்டுறக்கூடாது. இது எனக்குன்னு இல்லை, பொதுவா எல்லாருக்குமே இந்த வைக்கிள் எடுக்கிறவங்களுக்குலாம் அதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஏன்னா அது நம்ம ப்ரொஃபஷனல் ஒரு ஜாப், அது நம்ம ஓன் யூஸுக்கு என்ன பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து ஓட்டிக்க மாட்டேன். அப்படியே என்னால மதுரை வர என்ன பண்றேன், இழுத்து பிடிச்சி போனாலும் மதுரையில ஒரு தூக்கத்தை போட்டுருவேன், காருக்குள்ளேயே படுத்துடுறேன். நீங்க கீழே இறங்கி எங்கேயாவது என்ன பண்ணுங்க, பெட்ரோல் பங்க்ல உங்களை இறக்கி விட்டு அப்புறம் விடிய தூங்கி விடுவேன். திரும்ப மறுநாள் காலையில அப்போ ஜிபிஎஸ் என்ன ஆகும், ஒரே இடத்துல ரொம்ப நேரம், அங்க கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணிடுவாங்க பேங்க்ல இருந்து, என்னையா ஆச்சு, எதுக்கே கார் ஒரே இடத்துல நிக்கி, என்ன பிரச்சனை, அப்புறம் நீங்க தான் பாத்துக்கன்னு சொல்லிட்டேன் கூட வந்தவர்கிட்ட. அதனால என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நைட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு மறுநாள் காலையில வண்டி எடுத்து ஓட்டலாம் அப்படின்னுயாச்சு. சென்னையில என்ன பண்றோம், ஒரு தம்பிக்கு அவர் ஃபோன் பண்றாப்புல, அந்த தம்பி, அண்ணே என் பொழப்பையானே கிடைக்கியா, ஏதோ வந்தோம்னா எனக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்கும், என்னை விட்டுட்டு நீங்களே எங்க வேலையை நீங்களே செஞ்சுக்கிட்டியன்னா அப்படின்னுட்டு அவன் கோவப்பட்டு என்ன பண்ணான், டக்குன்னு ட்ரெயின்ல அன்ரிசர்வ்டு உடனே ஏறி செங்கோட்டைக்கு வந்துட்டான். மறுநாள் காலையில காரை எடுக்கிறோம். அதே மாதிரி 1 மணி ஆகி போச்சு. போலீஸ்கார ஏக்கல் வந்து நோட்டரியில அப்புறம் சைன் வாங்கிக்கிட்டு இன்வென்ட்ரிலாம் ஃபில் பண்ணிட்டு வர்றதுக்கு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம். செங்கோட்டையில இருந்து அந்த பையன் கார் ஓட்டுறான். நான் என்ன பண்ணேன், பின்னாடி போய் முன்னாடி அவரை உட்கார வச்சுட்டு, என் கூட வந்தவரை உட்கார வச்சுட்டு, ஸ்கிப் ரேசிங் புலி அவரை உட்கார வச்சுட்டு, நான் பின்னாடி என்ன பண்ணிட்டேன், போய் அக்காடா கார்ல அக்காடான்னு படுத்துக்கிட்டேன், ஏசியை நல்லா கூட்டி வைப்பா அப்படின்ட்டு. அவன் அழுத்து நீ என்ன பண்ணிட்டான், திருச்சிக்கு
எத்தனை மணிக்கெல்லாம் வந்துட்டான்? ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டான். 6-7 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் தூரம் என்ன பண்ணேன், திரும்ப அவன் ஓட்டிட்டு வரான். அழுத்துன்னு. ஆமாம், 9:30 மணிக்கெல்லாம் விழுப்புரம் தாண்டி மேல்மருவத்தூர்கிட்ட வந்துட்டோம். மேல்மருவத்தூர் தாண்டி செங்கல்பட்டுக்கிட்ட ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறமா சாப்பிடணும். அப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது என்னன்னா, நம்ம கூட என் கூட ஸ்கிரிப்ட் ரேசிங்கில் இருந்தாருன்னு சொன்னேன்ல, அவரும் சரி நானும் சரி இங்கே சென்னை சிட்டிக்குள்ளே ரவுண்ட் அடிப்போம். கை நிறைய சம்பளம். எனக்கே அப்போ 60,000 ரூபாய் சம்பளம், அவருக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலே. இருந்தாலும் அம்மா உணவகத்தில் போய் என்ன பண்ணுவோம், வெரைட்டி ரைஸ் வாங்கி சாப்பிடுவோம். 5 ரூபாவுக்கு, 2 ரூபாவுக்கு தயிர் சாதம், 5 ரூபாவுக்கு சாம்பார் சாதம். இந்த மாதிரி ஆட்கள் தள்ளு வண்டி கடையில் தான் என்ன பண்ணுவோம், காஸ்ட்லி அப்படின்ட்டு ஒரு ஏசி ஹோட்டல் அப்படி இல்லை, ருசிக்காக சாப்பிட்றவங்க. எங்க டேஸ்டா இருக்கு, தள்ளு வண்டி கடையில் நிப்பாட்டு. அப்போ வீட்டுக்கு போவோம், உடனே வர முடியாது. ஏன்னா வண்டியை கொண்டு போய் என்ன பண்ணணும், ஏஆர் ரகுமான் வீட்டுக்கிட்ட, சென்னையில் ஏஆர் ரகுமான் வீடு இருக்கு இல்லையா, கோடம்பாக்கம், அதுக்கிட்ட யார்டில் போட்டு அங்கேயும் யார்டுக்குள்ளே விட்டுட்டு தான் என்ன பண்ணணும். அந்த பாலம் வேற போடலை, செம டிராஃபிக்காக இருக்கும். அப்போ எப்படியும் 12 மணி ஆயிரும், 12-1 மணி ஆயிரும் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போ சாப்பிட்றலாம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம், அப்படியே எங்க இந்த செங்கல்பட்டு தாண்டி மறைமலை நகருக்கு கேப்ல அப்படியே அந்த ஹைவேஸ் கிட்ட வந்துகிட்டு இருக்கு வண்டி. கொஞ்சம் டிராஃபிக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, 6 மணிக்கு மேல அந்த ரோடு ஃபுல்லாவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அது ரிட்டர்ன் வரும்போதெல்லாம் பயங்கர டிராஃபிக் இருக்கும். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஜக 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 ஜகன்னு லைட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன ஒரு சர்ச்சு, ஒரு பெண்டிகாஸ்டல் சபை. நாங்கள் அந்த பெண்டிகாஸ்டல் சபைக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஹைவேஸில் என்ன பண்ணுவோம், நம்ம சிறுநீர் கழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி காரை நிப்பாட்டி போகிறோம். அப்போ அந்த சபையை பார்த்த உடனே நான் என்ன பண்ணுறேன், 2 பேருமே என் கூட வந்த அந்த டிரைவர் தம்பி, ப்ரொஃபஷனல் டிரைவர் தம்பி, அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் ரேசிங் அவரு, 2 பேருமே நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் கிடையாது. பொட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அந்த பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் போய் கேட்குறேன், என்னென்ன பண்டிகை, என்ன விசேஷம். அவங்க ஆண்டு விழா நம்ம சபையில், சாப்பாடு உண்டா, பிரியாணியே போடுற ஐயா. சரி, 2 பேரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறேன், 2 பேரும் வந்துட்டாங்க. ஏன்னா நானும் அவங்க கொடுக்குற பொங்கலை சாப்பிடுவேன், அவங்க கொடுக்குற திருப்பதி போயிட்டு லட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவேன், பழனி போயிட்டு பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடுவேன். இதனால நம்ம கூப்பிட்ற இடத்துக்கு அவங்க வருவாங்க. போயாச்சு. போய் அப்போ கரெக்டாக அதான் நான் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. நம்ம ஆட்கள் கன்வென்ஷன் கூட்டம் கிடைச்சா, மைக்கு கிடைச்சா சும்மா விடுவாங்களா, வெளியே இருந்து வரக்கூடிய பிரசங்கியாரு போட்டு என்ன பண்றாப்புல, நான் கொஞ்சம் கொஞ்ச நேரம் காருக்குள்ள இருந்து என்ன பண்றேன், தூங்குறேன். ஒரே சத்தமா இருக்கு. நம்மளுக்கு இந்த கன்வென்ஷன் கூட்டம் இதெல்லாம் கேட்டு கேட்டு இந்த துதி ஆராதனை சலிச்சு போச்சு. அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அங்க போய் உட்காந்துருக்காங்க. ஃபங்க்ஷன் அந்த இது முடியுது, கன்வென்ஷன் கூட்டம் முடியுது. அண்ணே சாப்பாடு போடுறாங்கண்ணே. நான் என்ன பண்றேன், போய் சாப்பிட்டு அதுக்கப்புறமா காரை நான் கொஞ்ச நேரம், அந்த பையன் கொஞ்சம் மாறி மாறி ஓட்டிட்டு சென்னை யார்டுக்குள்ள என்ன பண்ணியாச்சு. நாட்கள் ஓடுது. அந்த என் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நான் கிறிஸ்டியன்ஸ் அந்த ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா, நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எந்த சபைக்கு போகிறது அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு என்ன பண்ணுங்க போங்க. ஏன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைக்கு போனாதான் திருச்சபை அப்படின்றது என்னது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே 2-3 பேர் கூறுறீங்களோ அங்கே வந்துருவாங்க. இருந்தாலும் நம்ம திருச்சபையில் அன்பு, அந்யூனி ஐக்கியம்
அதுக்கு தான் திருச்சபை வேணும். அப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கிற சபைனா தான் சண்டே கிளாஸ் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு பிள்ளைகள் போவோம், விபிஎஸ் போவோம், நம்ம ஒரு ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், தாய்மார் கூட்டம், இது ஒரு ஐக்கியத்துக்காக தான் நம்ம திருச்சபை. அந்த மாதிரி என்ன பண்ணேன், சொன்னேன். அவர் ஒரு சபைக்கு என்ன பண்ணாப்புல, போனாப்புல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் கொஞ்ச நாள் ஓடுது. திரும்ப ஒரு நாள் என்னை மீட் பண்ணுறாப்புல. மீட் பண்ணால் அவர் சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சென்னை ரெடில்ஸை தாண்டி இருக்கிற அவரு அங்கிருந்து வாரா வாரம் அந்த செங்கல்பட்டு மறைமலை நகர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த திருச்சபைக்கு, அந்த பெண்டிகாஸ்டல் சபைக்கு வாரம் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு, சரி நான் என்ன நினைச்சேன், எத்தனை வாரையா போறியா, இது 12வது வாரம் 15வது வாரமோ, ஓகே இந்த புதுசாக கல்யாணம் ஆனால் சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள், சரி 90 நாள்யா, இன்னும் நீர் வேணா இன்னும் 2-3 வாரம் போவீரு. அதுக்கப்புறம் அப்பவும் நான் சொன்னேன், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சபைக்கு போங்க, இப்படி இவ்வளோ லாங்கெலாம் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கான காரணத்தையும் முதல்ல சொன்னேன். அப்புறமா நான் பேங்க்ல இருந்து என்ன பண்ணிட்டேன், வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, 3 வருஷம் ஆகுது. ஐடி கார்டு இஷ்யூ, அது என்னன்றது தெரியும், ஒரு கேஸு. அதனால் என்ன ஆயிடுச்சு, என்னால் என்ஓசி வாங்கி கொடுக்க முடியல, இதை யூடி பஞ்சாயத்து. அதனால் எனக்கு வேலை போயிடுச்சு, பேங்க் வேலை போயிடுச்சு. டோட்டலாக அந்த கம்யூனிகேஷன் எல்லாமே கட் ஆயிடுச்சு. சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு 8 மாதம் இருக்கும், 8-9 மாதம் முன்னாடி யதார்த்தமாக அவர் என்ன பண்ணேன்னா ரோட்டில் பார்த்தேன். இன்னமும் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அம்மா உணவகத்தில் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, 5 ரூபாவுக்கு சாம்பார் சாதம், 1 ரூபாய்க்கு இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி போகும்போது ரோட்டில் வச்சு என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். பார்த்தா எந்த சபைக்கு போகிறீங்க, அங்கே தான் நம்ம ஹைவேஸில் அன்னைக்கு போய் நீ கூட்டு போனப்பார் சாப்பாட்டுக்காக கன்வென்ஷன் கூட்டம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு, அதே சபைக்கு தான். என்னையா மனுஷன் நீ, 7-8 வருஷமா எத்தனை கிலோமீட்டரு அந்த அந்த டிராஃபிக்ல 100-150 கிலோமீட்டர் தாண்டி ஐயா ஒரு மனுஷன் போயிட்டு வருவான். என்னையா பைத்தியக்கார பயலா இருக்க? இல்லைங்க, அன்னைக்கு அந்த சபையில அவருக்கு யாருன்னு தெரியாது, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறியாதவர். அவர் திருச்சபையில என் கூட சேர்த்து ஓசி சாப்பாடு சாப்பிட வந்தவர். அந்த அம்மா உணவகத்துல சாப்பாடு சாப்பிட்டா எப்படி விலை கம்மியோ அதே மாதிரி இங்க ஓசியில சோறு கிடைக்கும்னு வந்து போனோம். நான் கூட்டு போனேன், நானும் கூட சேர்ந்து என்ன பண்ணேன், அங்க அன்னைக்கு அந்த வெளியிருந்து வந்த பிரசங்கியாரோட பிரசங்கம், அந்த தேவ செய்தி, அந்த திருச்சபை போதகர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணல, அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துல வெளியிருந்து வந்த பிரசங்கியார் பண்ண பிரசங்கம், ஒரு எவாஞ்சலிஸ்ட் பண்ண பிரசங்கம், அந்த மனுஷனுக்குள்ள கிரியை செஞ்சு இன்னைக்கு வர குடும்பமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, 100-120 கிலோமீட்டர் வாரம். அப்ப பாருங்க, நம்ம திருச்சபை வெளியிருந்து எதுக்காக நம்ம பிரசங்கியார்களை கூட்டு வரோம், இந்த மாதிரி புது ஆத்துமா அறுவடை. திருச்சபை போதகர்களாகிய நீங்க நல்லா கேட்டுங்க, நம்ம போய் மிஷனரி ஊழியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாத மக்களுக்கு டிராக்ஸ் கொடுத்து பைபிள் கொடுத்து நம்ம திருச்சபைக்கு என்ன பண்ணல, இருக்கிறவங்க எல்லாம் அவனை அடிச்சு துன்புறுத்தி துரத்துறாங்க, ஊருக்குள்ள வராத வெளியே போ, இந்த வியாதி வருகிறான். இயேசு வரும் பொழுது அவரை சுற்றிலும் திரளான ஜனங்க இருப்பாங்க, அவர் எங்கெல்லாம் போறாரோ அற்புதம் செய்வாரு. எங்கெல்லாம் ஒரு டிராமா நடிச்சு அப்படியே ஒரு விழிப்புணர்வு கொடுத்து இயேசு நல்லவர் வல்லவர்னு சொல்லி நம்ம கூட்டு வரல. நம்ம என்ன மாதிரி கூட்டு வரோம், எச்சேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருந்தான். எச்சேனா என்ன தெரியுமா, சென்னை பட்டணத்துல போய் சபை ஆரம்பிக்கிறப்ப ஒரு வீடியோ போட்டிருக்கேன், Hi dear church, we are opening our church at Chennai, you are most welcome. நான் கேக்குறேன், எவன் பெத்த ஆத்துமாடான்னு கேக்குறேன். யார் நம்ம? சரி, வெளியே இருந்து ஒரு பிரசங்கியார், அந்த பிரசங்கியாரோட பிரசங்கத்தை கேட்கறது நம்ம வெளியே வச்சு ஒரு கூட்டம் நடத்துறோம், இல்ல திருச்சபைக்குள்ள நடத்துறோம். இந்த மாதிரி எத்தனை பேருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவங்க வருவாங்க. அம்மா உணவகத்துல சாப்பிட்டா காசு கம்மி, சரி ஒரு சர்ச்சில் என்ன பண்ணுவோம்,
சாப்பிட்டு காணிக்கை போடுவோம், ஓசிச்சோறு, இதுக்காக வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த மாதிரி உள்ளவங்க தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க, உங்க திருச்சபைக்கு பெர்மனன்ட் மெம்பரா மாத்துவாங்க, ஆயுட்கால சந்தாதாரரா மாத்துவாங்க. உங்க திருச்சபைக்கு காணிக்கை கொடுக்குறவங்க, தசம பாகம் கொடுக்குறவங்க, அது 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரு மாசம் 10,000 ரூபாய் எங்க போய் தசம பாகம் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல? அவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற சபைக்கு இல்ல, எங்க போறாப்ல? ஆனா அவரு அவரு அவர் பண்றது முட்டாள்தனம். வீட்டு பக்கத்துல இருக்க சபைக்கு தான் போனோம். இருந்தாலும் அந்த ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாரால இன்னைக்கு அந்த சபை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி எத்தனை ஆத்துமாக்கள். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல இந்த வெளியிருந்து வரக்கூடிய பிரசங்கிமார்கள், யூடியூப்ல வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபர், சமீப நாட்கள்ல வெஸ்லி மேக்ஸ்வெல் ஐயா கள்ளோபதேசத்தை குறித்து கண்டனம் பண்ணி ஒரு வீடியோல பேசியிருந்தார். இவங்க எல்லாம் கள்ளனுங்க, திருடனுங்க, கட்டின பொஞ்சாதி கூட வாழல, இஷ்டப்படி வாழறானுங்க, பொய் உபதேசங்களை பண்றானுங்க, கால் சட்டை போட்டுட்டு கூட ஆராதனை செய்யலாம், இதெல்லாம் பேசினப்ப இன்ஸ்டாகிராம்ல ஒரு பிரதர் ஒரு வீடியோ போட்டார். அந்த தேவ மனுஷர்ல எதிர்த்து இப்படி போஸ்ட் போட்டிருக்கான்னு போய் பார்த்தா அந்த தேவ மனுஷர்ல குறித்து அவ்வளவு ஈனத்தனமா எழுதி கமெண்ட்ல போட்டிருக்கான். இவங்களை பின்பற்றி போகிற எச்சைகள்னு எழுதியிருக்கிறாங்க. அகஸ்டின் ஜபகுமாரங்களை குமாரின்னு ஒரு பெண்ணுக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கிறான். மினிமம் வெல்னு இவ்வளவு பேசியிருக்கான். யூடியூப்ல வீடியோக்கள் போடக்கூடிய யூடியூபரை இன்னொரு யூடியூபர் என்ன பண்றான், கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கான். எங்க உட்கார்ந்து? நம்ம திருச்சபை ஆல்டர்ல உட்கார்ந்து. சரி, நான் அப்பதான் புரிஞ்சுக்கிறேன், இவன மாதிரி ஆளுகளுக்காக தான் என்ன ஆண்டவர் நேர்ந்து விட்டுருக்காரு, மிச்சம் வச்சிருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஃபுல் ஃபிளீட்ல நின்னுகிட்டு எனக்கு நான் இதுக்கு தான் அழைக்கப்பட்டவன், அவன் அத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான், இவன் இத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கான், அவன் அங்க சபை ஆரம்பிச்சிருக்கான், இவன் இங்க சபை ஆரம்பிச்சிருக்கான். இந்த பிரசங்கத்தால இப்போ இந்த மாதிரி பிரசங்கம் பண்றாங்கல்ல திருச்சபை ஆல்டர்ல வச்சு யூடியூப் பிரசங்கியார்கள். இப்ப நான் சொன்னனே அந்த மாதிரி ஒரு நபரை நான் உங்க சபைக்கு கூட்டு வரேன், அதுக்கப்புறம் ரெகுலரா வருவாங்களா ஐயா உங்க சபைக்கு? என்னையா அந்த பிரசங்கத்துல என்னையா வல்லமா இருக்கு, என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆண்டவர் வெளிப்பட்டாரா? இல்ல. நல்லா பாருங்க, அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய ஸ்னேவா எனும் ஓர் யூதனுடைய குமாரன் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளாகவும் காயமடைந்தவர்களாகவும் ஆக்கி அந்த வீட்டை விட்டு ஓடினார்கள். என்ன, பவுல் அற்புதம் செய்யறாரு, இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யறாப்ல, இயேசு கிறிஸ்து மாதிரி பவுல் பிரசங்கம் பண்றாங்க அப்படின்னுட்டு வார்த்தைக்கு வல்லமை, பிசாசுகளை விரட்டுறாங்க, பில்லி சூனிய கட்ட விரட்டுறாங்க, பேய்ப்பிடியை நீக்குறாங்கன்ட்டு யாரு அந்த ஊர்காரன்? யாரா? பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவா. அவரோட 7 பிள்ளைகள் என்ன பண்றான், நாங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை இடுகிறோம், பிசாசை வெளியே போ அப்படின்னுட்டு பிசாசு பிடிச்சவங்க கிட்ட போய், அதுக்கு பிசாசு சொல்லுது. பிசாசு என்ன சொல்லுது? எப்பா அடங்கியா, யூடியூப்ல வீடியோ போடுறவங்க, யூடியூப்ல ஒரு சர்ச்சோட ஆல்டர்ல வச்சு பேசுறவங்க, சக பாஸ்டர்கள்ன்ற பேர்ல இருக்கிறவங்க குறை சொல்ற நீ யாருன்றது எனக்கு தெரியும், உன் லட்சணம் என்னன்றது எனக்கு தெரியும். நாங்க என்ன பண்ணியிருக்கோம், பிசாசு ஆகிய எங்களுக்கு நல்லா பாருங்க, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீ யார் என்று சொல்லி உன்னையும் அறிவோம்பா. எங்களுக்கு இயேசு யாருன்னு தெரியும், பவுலும் யாருன்னு தெரியும், நீ யாருன்றதும் தெரியும். யோக்கிய மாதிரி பேசாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல நின்று அடுத்தவனை குறை சொல்றதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பலிபீடம் கிடையாது. அப்படி உனக்கு குறை சொல்லணும்னு ஆசை இருந்தா யூடியூப்ல என்ன பண்ணு, யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு பேசிக்கிட்டே கிட. திருச்சபை போதகர்கள் என்ன பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஒருத்தரை குறை சொல்லி வீடியோ போடுறாங்க, ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறியாதவங்க சரி இந்த வீடியோ வந்து பார்க்குறாங்களா, என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்தவம் என்னைக்கோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூடியூப் முந்தா நேத்து வந்தது. ஆனா நிஜம் வேற, இந்த யூடியூப்ன்றது வேற. இந்த யூடியூப்பை பார்த்து ஒருத்தர் நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன், ஒரு சர்ச்சுக்கு போறவன்றவன்லாம் யாரு? ஒரு நிழல், நிரந்தரம் கிடையாது. ஆனா நிஜம், நேர்ல போய் ஒரு சர்ச்சில் உட்கார்றவங்க, அந்த மக்களுக்கு என்னங்க இப்போ வேணும்? இயேசுவையும் அறிவோம், பவுலையும் அறிவோம், நீ யாருன்றதும் தெரியும். அந்த மாதிரி நபர்களை ஒரு சக பாஸ்டர்கள், ஒரு சக பாஸ்டர் பேர்ல இருக்கிறவங்கள மாறி மாறி குறை சொல்லி அவங்க பிரபலம் ஆகுறதுக்கு
நம்மளோட திருச்சபை ஆல்டரை கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? நிர்வாணமாகி காயப்பட்டு அந்த வீட்டை விட்டு ஓடிட்டான். யார் ஓடுவா? ஒரு விசுவாசி குடும்பம் உங்ககிட்ட வராது. எப்படி வருவாங்க? எப்படிங்க ரெஃபர் பண்ண முடியும்? இந்த சபைக்கு போப்பா, அங்க போனா உன் கவலை கண்ணீர் கஷ்டம் என்ன ஆகும்? என் கூட வந்த ஐயா அந்த 1,00,000 ரூபாய் சம்பளம் சொன்னேன்ல, ஸ்கிப் ரேசிங், அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா வாழ்க்கையில? சம்பளம் கூட, வருமானம் கூட, பணம்ன்ற ஆசீர்வாதம், ஆனா அவருக்கு இருந்த குடும்ப பிரச்சனை. அன்னைக்கு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தாரு பாருங்க. நான் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி கூட்டு போய் அங்க கன்வென்ஷன் கூட்டம் வெளியே இருந்து வந்த பிரசங்கியாரோட பிரசங்கத்தை கேட்டாரு பாருங்க. கார் சாவியா? என்ன சாவிக்கா? இந்த இது தாரா மகேந்திரா இது XUV 700 அது இதுக்குள்ள கிடக்கு பாருங்க. பாருங்க, அதுல இதுல தொங்கலையோ? அதான் இருக்குது. அவர் குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? அவர் குடும்பத்துல எவ்வளவு கவலை கண்ணீர் கஷ்டம் தெரியுங்களா? அன்னைக்கு அந்த பிரசங்கம் என்னாச்சு? அவரை தொட்டிச்சு. வெளியிருந்து வந்த பிரசங்கியாரோட பிரசங்கம் அந்த மாதிரி வெளியிருந்து வரக்கூடியவங்க பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க கடந்து போயிருவாங்க. நம்ம திருச்சபைக்கு ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு மாத்தி ஒருத்தரை பிளேம் பண்ணிக்கிட்டு தான் பிரபலமாகறதுக்கு அதை யூடியூப்ல எடுத்து போடுறவங்க, இந்த மாதிரி நபர்களை உங்க மேடையில ஏத்தாதீங்க. அப்படி ஏத்தாம நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காக கவலை கண்ணீர் கஷ்டத்துல வரவங்க அவங்களோட துக்கத்தை சந்தோஷமா மாத்துற மாதிரி பிரசங்கங்கள், அதுக்குன்னு அழுது கண்ணீர் வச்சுக்கிட்டே பிரசங்கம் பண்ண சொல்லலை. அவங்க மேடையில ஏத்தி விடுங்க. ஆண்டவர் என்ன பேச சொல்றாரோ அவங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அது தானா அன்னைக்கு பிரசங்கம் வரும். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி பேச சொல்ல மாட்டாப்புல. யூடியூப்ல நான் என்ன பண்ணேன், கமாண்டை பார்த்தேன், அந்த கமாண்டை பார்த்துட்டு நான் கொந்தளிச்சேன், அதுக்கு ஒருத்தன் இப்படி ரிப்ளை பண்ணியிருந்தான், அதுக்கு நான் இப்படி இன்னொருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு. இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பலிபீடத்துல வச்சு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேச சொல்ல மாட்டாப்புல. யூடியூப்ன்ற இத்து போன சமூக வலைதளன்ற ஒண்ணுத்துக்கு ஆகாத ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஆல்டர்ல வச்சு பேசுறதுக்கு ஆண்டவர் அனுமதிப்பாரா? புரிஞ்சுங்க சபை போதகர்கள், இந்த மாதிரி நபர்கள் கிட்ட சொல்லி மைக்க கொடுங்க. மற்றபடி அவங்கள அவாய்ட் பண்ணணும், அவங்கள நம்மளை பயன்படுத்தக்கூடாது. ஐயா, என் சபை ஆல்ட்ரு புதுசா எத்தனையோ பேர் வருவாங்க. உங்களை மாதிரி வெளி ஊழியக்காரங்களை நாங்களை கூப்பிட்டு பயன்படுத்துறதுக்கு காரணம் புது ஆத்தும அறுவடை. அந்த புது ஆத்தும அறுவடை அதுக்கான பிரசங்கமா உங்க பிரசங்கம் இருக்கட்டும். இல்லைன்னா சபை போதகராகிய நானே பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவேன். அப்படி சொல்லி என்ன பண்ணுங்க? பிரசங்கம், வார்த்தைக்கு வல்லமை. வானம் உண்டாக கடவுது என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானம் உண்டாயிற்று. பூமி உண்டாக கடவுது என்று சொன்னார், பூமி உண்டாயிற்று. புல் பூண்டு உண்டாக கடவுது என்று சொன்னால் புல் பூண்டு உண்டாயிற்று. வார்த்தைக்கு வல்லமை அதிகம். பிசாசு தூரப்போ ஓடு, வார்த்தைக்கு வல்லமை அதிகம். அந்த வார்த்தையை கொடுக்க வர பிரசங்கியார்கள் அவங்க அங்க கீழே உட்கார்ந்துருக்கவங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றணும். அந்த மாதிரி பிரசங்கம் அடுத்தவர்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றினா நம்ம துக்கம் தானாய் சந்தோஷமாய் மாறும். ஆமென்.